இந்த வருஷம் நியூ லான்ச்சா பண்ணிருக்கோம். கோமாதால எல்லா தெய்வங்களும் அடக்கம்ன்றத டெபிக் பண்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டாச்சு நம்ம ரொம்ப பெருசா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. லக்ஷ்மியோட உடம்புல நரசிம்மரோட விஸ்வரூபத்தோட இருக்கிற மாதிரி இந்த டால் இந்த வருஷத்தோட நியூ கலெக்ஷன்ல ஆட் ஆயிருக்காங்க. ஏமாடி என்ன பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான தாமரை பூ. எங்க காலதேவி அம்மன் எங்களோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஆர்ச்ல ஒரு லைன்லயும் நவகிரகம் 27 நட்சத்திரம் 12 ராசி. மரப்பாச்சி பொம்மை. வாவ், இது என்னன்னு பாத்தீங்கன்னா மண் விளக்கு. ரொம்ப அழகா கியூட்டா வந்திருக்கு. இந்த மாதிரி பொம்மை நிறைய சைஸ்ல நம்ம லக்கி பாட்ல கிடைக்குது. ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான டால்ஸ்மே நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. யூனிக்கான பீசஸ் எல்லாம் நம்ம லக்கி பாட்ல அவைலபிளா இருக்கு. எங்க வாங்கணும் எங்க வாங்கணும் கேட்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க சொல்ல வேண்டிய ஒரே பதில் தெரியுமா? லக்கி பாட்ல வாங்கணும். ஹாய் கைஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டாக்ஸ். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி பாட் அப்படின்ற ஷாப் வந்திருக்கேன். ராயபுரத்தில் இருக்கிற ஷாப். நவராத்திரி கோலு ஆரம்பிக்க போகுது. ஸோ நவராத்திரி கோலு பொம்மைகளை வாங்குறோம். நல்லா பிரம்மாண்டமான பொம்மைகள், நல்லா அழகான பொம்மைகளை வாங்கணும் அப்படின்னா ராயபுரத்தில் இருக்கிற லக்கி பாட்டுக்கு வரலாம். வாங்க நம்ம கடைக்குள்ளே போவோம். கடைக்குள்ளே என்ன மாதிரி பொம்மைலாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய், நம்ம முன்னாடி வந்துட்டாங்க, மேடம் வந்துட்டாங்க. மேடம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். என்னோட நேம் சசிப்ரியா சார். சசிப்ரியா மேம், எத்தனை வருஷம் கடை வச்சுருக்கீங்க? ஸோ 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹோல்சேலில் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் ஆல்சோ நம்ம ஆன்லைனில் மட்டும் பண்ணோம். இப்போ தான் ரீட்டெயிலில் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் பண்ணிட்டு. இந்த வருஷம் என்ன புது பொம்மை வந்திருக்கு? இந்த வருஷம் உங்களுக்கு மஞ்சுநாத் சிவன் வந்திருக்காங்க, சிம்மாசல நரசிம்மர் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய டால்ஸ் வந்திருக்காங்க சார். நமக்காக நம்ம நேர்களுக்காக மேடம் நேரில் கூப்பிட்டு போய் நம்ம ஒவ்வொரு பொம்மையாக காமிக்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிராண்டா இருக்கு மேடம். என்ன மேடம் இது? இந்த வருஷம் நியூ லான்ச் கேட்டீங்க இல்லையா? எங்க கோமாதா இந்த வருஷம் நியூ லான்ச்சா பண்ணிருக்கோம். கோமாதால எல்லா தெய்வங்களும் அடக்கம்ன்றத டெபிக் பண்ற மாதிரி இந்த ஒரு ஸ்டாச்சு நம்ம ரொம்ப பெருசா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. எஸ் சார், பேப்பர் மேஷ்ல செஞ்ச இந்த டால் இப்போ இந்த நியர் லான்ச்சா பண்ணிருக்கோம். இதே லான்ச் உண்மையிலேயே சொல்றேன், இது வந்து புதுசா இருக்கு. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு, அழகாவும் இருக்கு பாக்குறதுக்கு. லக்ஷ்மி நரசிம்மர் சார். லக்ஷ்மியோட உடம்புல நரசிம்மரோட விஸ்வரூபத்தோட இருக்கிற மாதிரி இந்த டால் இந்த வருஷத்தோட நியூ கலெக்ஷன்ல ஆட் ஆயிருக்காங்க. சூப்பரா இருக்கு மேடம். அதாவது லக்ஷ்மி உடம்புல வந்து நரசிம்மர், அதுவும் அவரோட 5 முகங்களோட இருக்கிற மாதிரி நாக கொடை வச்ச மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. இந்த பேப்பர் மேஷ் இந்த வருஷத்தோட கலெக்ஷன். சூப்பரா புது பொம்மை, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு. அழகான முருகர் தாமரைப்பூ மேல உட்கார்ந்துருக்க மாதிரி இந்த முருகர் ஸ்டாச்சு இந்த வருஷம் நியூ கலெக்ஷன். சூப்பர், ரொம்பவே அழகா இருக்கு முருகன். டாலோட குவாலிட்டி நல்லா இருப்பாங்க. கண்ணில் பெயிண்ட்ல இருந்து எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. இந்த கிளாஸ் ஃபினிஷ் உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்னாலும் இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே அப்படியே இருக்கும். மேடம் என்ன மேடம் புதுசா இருக்கு, புது வித்தியாசமா இருக்கு? என்ன? இவங்க காலதேவி அம்மன் எங்களோட ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஆர்ச்ல ஒரு லைன்லயும் நவகிரகம் 27 நட்சத்திரம் 12 ராசி எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு நட்சத்திரமும் ராசி சேர்ந்து ராசி நட்சத்திரம் நவகிரகம் எல்லாமே இருக்கும் இந்த அம்மனோட திருவாச்சியில. சார் இது வந்து ராசி, ஒவ்வொரு ராசியோட சிம்பலும் அதோட நேமோட நம்ம பண்ணிருக்கோம். 12 ராசி வரும். ஆமா, 12 ராசியோடதும் நம்மகிட்ட இருக்கு சார். நம்ம நவராத்திரி குழுல வைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படியும் நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் இந்த ராசி யாரா ஒருத்தருக்கு ஒரு ராசின்னு வந்துருவாங்க. சோ நீங்க வந்து பூஜை பண்ணும்போது அந்த பலன் எல்லாருக்குமே கிடைக்கும். அதுதான் இதோட முக்கியமான விஷயம். எல்லா ராசியும் எல்லா கிரகமும் இருக்கும்போது எல்லா யாருமே பணம் எடுத்துப்போம். கரெக்டா? மேடம் என்ன மேடம் தொடர்ந்து பிரம்மாண்ட பொம்மையில காமிச்சிருக்கீங்க, இது என்ன மேடம்? இது இந்த வருஷத்தோட நியூ லான்ச் சார். கோமாதாவை மடியில வச்சிருக்க மாதிரி ராஜகோபாலன் இருக்கிறாரு. ராஜகோபாலன். ஆமா, இது பேப்பர் மேஷ்ல செஞ்ச டால் இருக்கு. நல்ல நகைகள்லாம் போட்டு ரொம்ப அழகா ஒர்க் பண்ண நேர்த்தியான பொம்மை. சூப்பரா இருக்கு மேடம், உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. காமாட்சி அம்மன் தபஸ் பண்ற ஒரு செட்டு. இதுல பாத்தீங்கன்னா அம்மன் ஒரு காலை மேல மடக்கி வச்சு நின்று தவம் பண்ற மாதிரி இந்த டால் இருக்கும். இது பேப்பர் மேஷ்ல செஞ்சது மேம். ஆமா, ஒரு உண்மையிலேயே ஒரு புது பொம்மை பார்க்கும்போது இந்த ஒத்த கால நிக்கிற மாதிரி இருக்கு. நம்மகிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூவா இருக்கும். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஆன்லைன்ல பாக்குறவங்க எப்படி மேடம் பண்றீங்க? இப்ப வெளிநாட்டுல இருக்காங்க அவங்கலாம். நம்ம வெப்சைட் இருக்கு சார், www.luckipot.in ல ஆர்டர் பண்ணலாம். நமக்கு ஆப்பும் இருக்கு.
நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி நீங்க ஆப்ல ஆர்டர் பண்ணாலும் நீங்க உங்க ப்ராடக்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஆஃபர் ரேட்ல அள்ளி கொடுத்துருவீங்களா? ஸோ ப்ரைஸஸ்லாம் ரீசனபிளான பெஸ்ட் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறோம். டால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க, நல்ல லுக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மகிட்ட யூனிக்காக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரியான டால்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. யூனிக்கான பீசஸ் எல்லாம் நம்ம லக்கி பாட்டில் அவைலபிளாக இருக்குது, ரீசனபிள் ப்ரைஸோட. ரீசனபிள் ப்ரைஸ் அதான் முக்கியமானது. மேடம் எங்களுக்காக நிறைய பொம்மையில் காமிச்சிங்க, வேறு என்ன மேடம் ஸ்பெஷல் நம்ம கடையில்? நம்மக்கிட்ட என்னென்னா, நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சுவாமிகளோட சிலைகள் செய்யணும், இல்லை வேற ஏதாவது சுவாமியோட பல்காக செய்யணும், கோவில்களில் இருக்கிற மகான்களது செய்யணும் அப்படின்னா நம்ம மோல்டு பண்ணி அதுக்கான குவான்டிட்டியான பீசஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது இப்போ இங்கே ராயபுரம்ல தாத்தா சித்தர்னு ஒருத்தவங்க ஃபேமஸான சித்தர் இருக்காங்க. அவங்க கோவிலுக்காக செஞ்சு தாத்தா சித்தர் சிலை நீங்க பண்ணது நம்ம மோல்டு எடுத்து நம்ம கோயிலுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம எந்த சிலை ஆமா, அவங்கவுங்க சித்தர்கள் சுவாமி அவங்களுக்கு தேவையானதை ஒரு குவான்டிட்டி, நல்ல குவான்டிட்டி வால்யூம்ல சொன்னாங்கன்னா மோல்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது 18 கரங்களோட இருக்கிற துர்க்கையே ரொம்ப அழகா இருப்பாங்க. சங்கு சக்கரத்தோட தாமரைப்பூ மேல சூப்பரா உட்காந்துருக்க அஷ்டபுஜ துர்க்கை நம்ம லக்கி பாட்ல இப்ப இருக்காங்க. அஷ்டபுஜ துர்க்கை ஆமா, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சார் இது நம்மளோட ஸ்பெஷல் சார், விபூதியிலேயே முழுக்க செஞ்ச சுவாமி சிலை. இது எல்லாமே நம்ம பசுஞ்சாணம் கோவிலுக்கு கொடுக்குற அந்த பசுஞ்சாணத்துல செய்த விபூதியை வாங்கி அதுல ஃபெவிகால் போட்டு பைண்ட் பண்ணி நம்ம மோல்ட்ல அச்சு எடுத்து கொடுக்குற இந்த டால்ஸ் எல்லாமே நம்ம லக்கி பாட்ல இருக்குது. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் விபூதியிலே பண்றது. நீங்க பூஜை ரூம்ல வச்சீங்கன்னா அந்த விபூதியோட வாசமே எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இதுல அபிஷேகம் பண்ணக்கூடாது, தண்ணி படாம மட்டும் பாத்துக்கணும். மத்தபடி இது ரொம்ப நல்ல யூனிக் கலெக்ஷன். ஆமா, நம்மளோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டும் கூட. ஸோ லக்கி பாட்டோடைய ஸ்பெஷல் ப்ராடக்ட்ல இதுவும் ஒன்று. ஏமாடி என்னங்க பார்த்தீங்கன்னா எம்மாண்ட மலர் தாமரை பூ. வா வெயிட்லெஸ்ங்க. எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றாங்க, மேலே அம்மனை ஜோடிச்சு வைக்கலாம்னு சொல்றாங்க, பெரிய சைஸ் அம்மன் வைக்கலாம்னு சொல்றாங்க. வைக்கும்போது வீட்டு மாதிரி வச்சிங்கன்னா ரொம்பவே கிராண்டா இருக்கும். இந்த சைஸ்ல அம்மையில 3 சைஸ் இருக்கு அந்த கடையில. கம்மியான சைஸ்ல 2 சைஸ் இருக்கு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கு, பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ லக்கி பாட்ல இந்த மாதிரி தாமரை பூ வாங்கினா ரொம்ப பயங்கர லக்கி தான் நான் சொல்லுவேன். வாங்க அடுத்த பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையான தாமரை பூ எனக்கு இருக்கு. வெரைட்டி ஆஃப் சைஸ்ல இருக்கு, அதாவது டிஃப்ரெண்ட் சைஸ் சொல்லுவாங்க. வேற ஒரு சைஸ் பெருசுல பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்மால் சைஸ், அதுக்கு ஸ்மால் சைஸ், நம்ம டிஃப்ரெண்ட் சைஸ்ல மட்டும் தாமரை பூ இருக்கு. நம்மளுடைய குரு பொம்மைகளை டெக்கரேட் பண்றதுக்கு ஐட்டம்ஸ் நிறையவே வச்சிருக்காங்க லக்கி பாட் ஷாப்ல. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ மாட விளக்கு நம்ம வீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேங்கர் ஆணி அடிச்சு போட்டீங்கன்னா இந்த ஒரு அழகான ஒரு ஷேப்ல இருக்கு. இதுல நீங்க விளக்கு வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாடர்ன் காலத்துல மாட விளக்கு ஒரு யூனிக்கான ஒரு ப்ரௌன் கலர், ஒரு நல்ல ஒரு ஆன்டிக் கலர்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கலர்ஸ் பாருங்க. இந்த பொம்மை மேல பார்த்தீங்கன்னா நீங்க கலசை வச்சு நீங்க கொண்டாடலாம். அதுக்கு சைஸ் இருக்கு. இதுல நிறைய வெரைட்டி பெரிய சைஸ் தான் இருக்கு. ஸோ பிரம்மாண்டமான சைஸ் தான் நிறையவே இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய பொம்மை இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல நீங்க கலசை வச்சு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ல குழுவோட ஃப்ரெண்ட்ல வச்சீங்கன்னா வரவங்க பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. எங்க வாங்கணும் கேட்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க சொல்ல ஒரே பதில் தெரியுமா, லக்கி பாட்ல வாங்கணும். லக்கி பாட் ராயபுரம். நீங்க ஆக்சுவலா வீட்டில் டிசைன் பண்ணுவீங்க, அது தவிர நமக்கு டிசைன் பண்ண சில பேர் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ரெடிமேடாவே பார்த்து டிசைன் பண்ண மாதிரி இருக்கு. ரொம்பவே அழகா கியூட்டா வந்திருக்கு. இந்த மாதிரி பொம்மை நிறைய சைஸ்ல நம்ம லக்கி பாட்ல கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்க ஆர்டர் பண்ணாலே நேராக வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ வெப்சைட் இருக்கு, உங்க வெப்சைட் luckipot.in. அந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொம்மை நீங்க ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கிக்கலாம். கியூட்டா ஒரு பொம்மை பாருங்க, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. லக்கி பாட்ல உண்மையை சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு, வாங்க பார்க்கலாம். இது பாருங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ல கோலம் இருக்கு. கோலம் போட நிறைய பேர் தெரியாது இந்த வாட்டி, அதனால ரெடிமேடா அவங்களே வச்சிருக்காங்க. இதுக்கு மேல ஜஸ்ட் மாவு தூணா போதுமா, கீழே கோலம் வந்துருன்றாங்க. வித்தியாசமா இருக்கு பார்க்கறதுக்கு. இது நிறைய ஷேப்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஷேப்ஸ் எல்லாம் விற்குது. பிளெயின் கோலம்லாம் பார்த்தீங்க, இது மாவுல போடுறது. இது பார்த்தீங்கன்னா நவதானியம் கோலம் போடுறது பாருங்க. நவதானியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய நவதானியங்களை வச்சுட்டு அந்த நவதானியங்களை மேலே தூவி விட்டு அப்படியே எடுத்தோம்னா நவதானிய கோலம் வந்துடும். சூப்பராக இருக்குது. இது ஒரு புது மாடல் ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பொம்மைகளை வைக்கிறதுக்கான ஒரு அழகான மலைகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லேயும் கோல்டு கலர், சில்வர் கலர், இந்த மாதிரி எத்தனை விதமான டிசைன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமியில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி டிசைன் கோலம் போட்ட மாதிரி இருக்குது, கோல்டில் இருக்குது. ஸோ நிறைய விதமான மனைகள் நமக்கு இருக்குது.
வா, இது என்னன்னு பாத்தீங்களா, மண் விளக்கு. அதாவது உள்ள விளக்கு ஏற்றுறோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் லைட்ல. நம்ம என்னதான் நம்ம வந்து டெக்கரேஷன் எல்இடி பல்ப்லாம் பார்த்தா கூட இந்த மண் விளக்குல பார்க்குற ஒரு சுகமும் சரி, அந்த லைட்டும் சரி வேற லெவலில் இருக்கும். இதான் ரொம்ப ரேர் பீஸ் சொல்லுவேன் நான். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. வா சூப்பர். இந்த மாதிரிலாம் ஒரு மண் விளக்கு இருக்கு பாருங்க. உள்ள விளக்கு வச்சுட்டீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் விளக்கு. சிமிழ் விளக்கு அதுக்கே ஒரு அழகா வந்து ஒரு டிசைன் பண்ணி அதுக்கு மேலே சிமிழ் விளக்கு க்யூட்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜன்னல்லாம் ரொம்ப இருக்கும். வரவங்க பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்க்ரீன் இருந்தால் கூட இந்த ஸ்க்ரீனை பேக்ரவுண்டை போட்டு என் ஃப்ரெண்டில் கொழு வைக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொழு படி கவர். இதுக்கு மேலே பொம்மை வச்சோம்னா ரொம்பவே கிராண்டா இருக்கும். கொழு படி கவர். எல்லாம் கிடைக்கிற ஒரே இடம் என்னன்னா லக்கி பாட். ஸோ இப்போ என் மாதிரி பார்த்தீங்கன்னா கொழு படிக்கட்டு இருக்கு. கொழு படிக்கட்டு அது வந்து 5 படிக்கட்டு செட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 படிக்கட்டு செட் இருக்கு, 3 படிக்கட்டு செட் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் படிக்கட்டு செட் நம்ம கையில் வச்சிருக்காங்க, அந்த கடையில் இருக்கு. ஸோ பயங்கர வெயிட்டா இருக்கும். ஸோ நிறைய பொம்மைகள் வெயிட் தாங்கும். நம்ம இரும்பு வச்சுன்னா வெயிட் எல்லாம் தாங்கும். ஸோ அதுக்கு மாதிரி படிக்கட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க பாத்துருக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வரவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து ஏதாவது கொடுப்போம் கண்டிப்பா. கொழுவோட தாற்பயமே என்ன அப்படின்னா, அக்கம் பக்கத்தை வந்து ரொம்ப சுகமா வச்சுக்கணும், நட்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கொழுவில். அவங்களுக்காக தான் நம்ம எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க வந்து சாமியோட தரிசனம் பண்ண பிடிச்ச பிறகு போகும்போது இதெல்லாம் கொடுக்கும்போது கிராண்டா கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது அழகா இருக்கு, பார்க்க கலர்ஃபுல்லா. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரியே இருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் தாலி கும்பம் வளையலோட செட் இருக்குது. அதை தாண்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பம் நல்ல டிஃப்ரெண்டா ஸ்டைல இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. பிளேட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ்ல இருக்கு. எல்லா ஷேப்லயும் பிளேட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா கொலுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபங்க்ஷன் வந்து எந்த ஃபங்க்ஷன் சரி, கல்யாண ஃபங்க்ஷன் கூட சொல்றாங்க, அந்த ஃபங்க்ஷன் தேவையான பொருளை கூட இவங்க ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கேட்கிற டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. லக்கி பாட் ராயபுரம். ஸோ என்கிட்ட பாத்தீங்கன்னா பித்தளையில பாத்தீங்கன்னா விளக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு. இது எல்லாமே ட்ரெண்ட். ஆக்சுவலா இப்போ கரண்ட்ல வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. வேல் வச்சிருக்க முருகர் வேல் வச்சிருந்த விளக்கு பாருங்க. இங்க பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் விளக்கு. இது பாருங்க பெருமாள் போட்ட விளக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரக சிலைகள் சின்ன சிலைகள் நிறையவே நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்லையும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையுமே எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ இந்த கடைக்கு கண்டிப்பாக வர மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வாங்க. அருமையான உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டு. ஃபுல்லாகவே வந்து மணப்பெண் நம்ம இப்போ மணமகள் எல்லாமே வந்து அமர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து கிராண்டாக இருக்குது செட்டு. கல்யாண செட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பந்தி வாழை போட்டு சாப்பிட்றது, அதெல்லாம் முடிஞ்சோடனே சாப்பிடுவோம் பாருங்க, அந்த செட்டு. அது முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அப்படின்னா சீமந்தம், குழந்தை பிறந்த தொட்டில் குழந்தை இருக்கு பாருங்க, பேர் வைக்கிறது சொல்லுவாங்கல்ல, அந்த செட்டு கூட இருக்கு. சீமந்த செட்டு இருக்கு. இது வந்து குழந்தை பிறந்து தாய்மாமன் மடியில வந்து காது குத்துவாங்க, அந்த செட்டு. இது பாருங்க, தாய்மாமன் மடியில வந்து குழந்தை உட்காந்துருக்கு பாருங்க. அவங்க கிட்ட எடுத்து காமிக்கிறேன். அழகா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. தாய்மாமன் மடியில வந்து குழந்தை உட்காந்துருக்காரு. இதெல்லாம் அந்த அப்படியே ரியலிஸ்டிக்கலா அப்படியே அந்த தீமெட்டிக்கா விற்கிறவங்க இது மாதிரி வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூப்பணிதல் விழான்னு சொல்லுவாங்க, பூபர்ட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கான ஒரு செட்டப் இது. ஸோ இது கம்ப்ளீட்டா ஒரு அன்றாட நம்மளோட வாழ்க்கையில என்ன நம்ம இதை ஃபங்க்ஷன் ஃபேஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே தொடர்ச்சியா வச்சிருக்காங்க. ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்கறத ஆரம்பிச்சு கல்யாணம், அதுக்கப்புறம் சீமந்தம், அப்புறம் வந்து குழந்தை பிறக்கிறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, அந்த குழந்தை பெருசாகிறது அப்படின்ற முதற்கொண்டு கம்ப்ளீட் லைஃபையே வந்து நம்மளுடைய லக்கி பாட்டோட ஷாப்ல வந்து கம்ப்ளீட்டா செட்டாக வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பொம்மைலாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா மறக்காம ராயபுரத்தில் இருக்கிற லக்கி பாட்டுக்கு வாங்க. ஸோ 90s கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக 80s 90sலாம் ஒரு கேம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேமை நீங்க மறந்துட்டாங்க. எல்லா குழந்தையுமே வெறும் கேமோட டர்ன்னு கார் ஓட்டலாம் அப்படி ஓடிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் மறக்கிறதுக்கு நம்மளுடைய பழைய கேம்ஸை ஞாபகப்படுத்துறதுக்கு இது உள்ள வாங்க. கேமரா உள்ள தான் தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பச்சை குதிரை தாண்டுறது, இங்கே பாருங்க தாண்டுறது, அங்கே ஜம்ப் பண்ணி தான் இதுதான் பச்சை குதிரை தாண்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில்லி ஆடுறது, கோலி ஆடுறது, குனியறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் விளையாட கேம்ஸ். அதுக்கான ஃபுல் வந்து செட்டப் வந்து இங்கே வச்சிருக்காங்க. இது பாருங்க விநாயகர் கிரிக்கெட். எல்லா விநாயகருமே பிளேயர்ஸ் ஆகவும் அம்பையர் விநாயகர் வந்துச்சிங்களா புதுசாக பாருங்க. இது அம்பையர் விநாயகர், ஸ்டெம்பு, போலிங் போகிற விநாயகர், பேட்டிங் ஆடுற விநாயகர்னு நிறைய விநாயகர்ஸ் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு கிரிக்கெட் செட்டு விநாயகர் செட்டோடு இருக்குது. புதுசாக இருக்குது இந்த கொலுவில். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற பொம்மை பார்த்தீங்கன்னா யானை மேலே அம்பாரின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், யானை மேலே ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு சும்மா ஒய்யாரமாக வந்துட்டு இருக்கா. கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 பொம்மை சேர்ந்து வருது. இதெல்லாம் செட்டாக அப்படியே கொடுப்பாங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு பொம்மை இது. இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஐஸ் வண்டி, ஐஸ் விற்கிறவர். இதான் இந்த இதெல்லாம் இப்போ நம்ம யாரும் குழந்தைலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பீரியடில் வந்து ஐஸ் வண்டி கிராமத்துக்கு வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஐஸ் வண்டி, ஐஸ் சாப்பிட்றது, ஐஸ் விற்கிறவர் பாருங்கள், ஒரு ஐஸ் விற்கிறவர்.
இங்கே ஐஸ் சாப்பிட்ற பசங்க இருக்காங்க. ஒரு பசங்க ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து கிராமத்து வில்லேஜ் செட் நினைக்கிறேன். பாருங்கள், வில்லேஜ் செட்டு ஃபுல்லாக பாருங்கள். வில்லேஜ் செட்டு கிராமத்தில் எப்படி வீடுகள் இருக்கும், எப்படி அவங்க வந்து அந்த மாடுகளோட அந்த விஷயங்கள், அந்த வயல்வெளி, மாடு, குதிரை, ஆடு எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துளசி மரத்தில் சாமி கும்பிட்ற மாதிரி, இங்கே வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி குடத்துல, அண்ட் இங்கே பார்த்தா வாழை போட்டு டிஃப்ரெண்ட்டாக அந்த கிராமத்தில் எப்படி இருக்கும் அந்த லைஃப் அப்படின்றத அப்படியே காமிச்சிருக்காங்க பொம்மையில். எப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை, அது பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக குழுவில் பார்த்தீங்கன்னா என்ன பொம்மை வைக்கிறமோ இல்லையோ கண்டிப்பாக மரப்பாச்சி பொம்மை வைப்பாங்க. இவ்வளோ கலர்ஸாக டெக்கரேட் பண்ணி நம்ம லக்கி பாட்டில் கிடைக்குது. சூப்பராக இருக்குது. இதை வந்து இந்த சைஸ் மட்டும் கிடையாது, நிறைய சைஸில் கிடைக்குதுங்க. சின்னதுலேருந்து ஆரம்பிச்சு பெருசு வரைக்கும் இருக்குது. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் போட்டு எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. மரப்பாச்சி பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, க்யூட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம செட்டியாரோடைய அந்த பொம்மைகள் இவங்கெல்லாம் முன்னாடி இப்போ குழு படிகளில் வைப்போம். அவரோட ஃபுல் செட்டு ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மரப்பாச்சி பொம்மைக்கு நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து பால் செட்லாம் வாங்கிக்கலாம். இது எல்லாமே எல்லா சைஸ்லையுமே வச்சுருக்காங்க. கிராண்டாக இருக்குது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பாரதியார், காந்தி, திருவள்ளுவர், ராமகிருஷ்ணர் எல்லா தலைவரும் ரொம்ப அந்த டாலோடைய மேக்கிங் பார்த்தா தெரியும். அந்த ஒரு குவாலிட்டி அது வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த ஷைனிங் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அருமையாக இருக்குது. பாம்பன் சுவாமிகள், இதெல்லாம் முருக பக்தர் பாம்பன் சுவாமிகள். இது பார்த்தீங்க அப்படின்னா தொம்பை டெக்கரேஷன் பண்ணும்போது சைடில் தொங்க விடலாம், ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. குழுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கிற ஒரே இடம் நான் சொல்லலாம் லக்கி பாட்டை சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க உள்ள கடைக்குள்ளே வந்துட்டானவனு பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸாக மைன்யூட் விஷயங்கள் நிறையவே இருக்குது உள்ள. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் சில்வர், அதாவது சில்வர் தான் ஒரு மாதிரியே இருக்கும். ஆனால் ஜெர்மன் சில்வர் விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கிடைப்பாங்க. குத்து விளக்குலேருந்து ஆரம்பித்து எல்லா ஐட்டமும் ஜெர்மன் சில்வரை விற்கிறீங்க. லக்கி பாட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு போகலாம், எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம், அப்படி இருக்குது. இது பாருங்கள், இந்த தட்டு பாருங்கள், ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணலாம். நீங்கள் வரவங்க பார்த்தா மறந்து போயிடுவாங்க. அது இந்த ஐட்டம் பாருங்கள், அழகாக வந்து நம்மளுடைய துளசி மாடமே குட்டியாக ஜெர்மன் சில்வர் பாருங்கள், க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், பயங்கர ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு குவாலிட்டி தெரியுது. இது வந்து ஜெர்மன் சில்வரில் நம்ம அவங்களோட விக்கிரங்களுக்கு போகிற மாலை, சாமிக்கு போடலாம். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். அந்த மாலையோட சைஸை பாருங்கள், டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக கோல்டில் சில்வர்லையும் கலந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வச்சுருக்காங்க. மினியேச்சர் பொம்மைகள்லாம் வச்சு வைக்கிறதுக்கு படிக்கட்டு பாருங்கள், அழகாக கலசம் வைப்பாங்க. ஃபுல்லாக ஜுவல்லரி ஐட்டம்ஸ், நம்மளோட அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இதெல்லாம். நம்ம ஊர் காவல் தெய்வம் ஐயனார், கருப்புசாமி முகம்லாம் கூட நீங்கள் கலசத்தில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் வைக்கலாம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய முகம், அம்மன் முகங்களோட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முகங்களும் நமக்கு வந்து லக்கி பாட்டில் கிடைக்கிது. ஸோ அம்மன் அலங்காரத்துக்கு ஏகப்பட்ட ஐட்டம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கலசம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கொண்டை சொல்கிறாங்க. பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப் கொண்டை இருக்குது அம்மனுக்கு அலங்கரிக்கிறதுக்கானே கொண்டை. அதாவது இந்த கடையில் வந்து எடுத்தோம்னா அள்ளிட்டு வந்துட்டே இருக்குது பொருள்லாம், அவ்வளோ பொருள் இருக்குது. மேடம் என்ன மேடம் புதுசாக இருக்குது? இந்த வருஷத்தோட நியூ கலெக்ஷன் சொன்னல சார், அதுல சிம்மாசல நரசிம்மர் இவங்களும் நியூ கலெக்ஷனா வந்திருக்காங்க. சோ சிம்மாசலம் எப்படி இருப்பாங்களோ அதே இதுல நம்ம பண்ணிருக்கோம். ஓ நரசிம்மர் சூப்பரா இருக்கு மேடம். நிறைய யூனிக் கலெக்ஷன் லக்கி பாட்டில் வச்சிருக்கீங்க, கரெக்டா? எஸ் சார். பார்க்குற நேரம் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸ், புதிய பிரம்மாண்டமான பொம்மைகள் லக்கி பாட் ராயப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்க அடுத்த பேரும் பொம்மைகள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ராயப்போர்ட்டில் லக்கி பாட்டுக்கு வாங்க. நவராத்திரி மட்டும் இல்லை, எல்லா பூஜைக்கு தேவையான A to Z எல்லா ஐட்டம்ஸும் நம்ம லக்கி பாட்டில் இருக்குது. உங்களுக்கு இதில் இருக்க எல்லா இந்த வீடியோவில் பார்த்த எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் லக்கி பாட் வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் காட்டுவாங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு வீடியோ கால் போட்டு கூட உங்கள்கிட்ட ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.